என்ன உங்க மகன் கிருஷ்ணன் கோயிலே மறைச்சு மேடை போட்டு வச்சிருக்கிறான், நாங்கெல்லாம் வந்து அந்த முனையிலிருந்து காலை செருப்பை கைட்டி போட்டுட்டு அங்கிருந்து கும்பிட்டுட்டு போயிடுவோம், உள்ள வந்து கும்பிட மாட்டோம், ஆனா இப்படி போட்டு வச்சிருக்கானா இப்ப எங்களுக்கு இவ்வளவு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா தலைவர் கேட்டுக்கிட்டு சரி சரி தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சுட்டு மேடையில வந்து கலைஞர் பேசுறாரு, அன்னைக்கு என் மகன் ஸ்டாலின் இப்படி மேடை போட்டு வச்சிருக்கிறான்னு என்னுடைய குடும்ப டாக்டர் கிருஷ்ணன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஏன்னா அவர் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அதுவும் அந்த ஏரியா பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இது. இல்ல அப்போ ஆக அந்த உணர்வோடு இருப்பீங்கன்னு தெரியும். ஸ்டாலின் மேல இங்க இருக்கக்கூடியவங்க கோபமா இருப்பீங்கன்னு தெரியும். கலைஞர் பேசுறாரு, என் டாக்டரே வந்து சொன்னாரு, நான் சொன்ன டாக்டர்கிட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க, ஸ்டாலினுடைய கனவுல கிருஷ்ண பரமாத்மா தோன்றி எல்லாரும் ரோட்ல இருந்தே கும்பிட்டு போயிடுறாங்க, பல பேரு ஒரு 4 நாளைக்காவது உள்ள வந்து கும்பிட சொல்லு, அதுக்காக தான் மேடை போட்டான் சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு.